ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சண்டே. எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சண்டே ஸ்பெஷல் பிரியாணி தாங்க. என்னடா இது பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெஜ் பிரியாணி பார்த்துருப்பீங்க, எக் பிரியாணி பார்த்துருப்பீங்க, சிக்கன் பிரியாணி பார்த்துருப்பீங்க, மட்டன் பிரியாணி பார்த்துருப்பீங்க, ஏன் மீன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாத்து பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாத்து பிரியாணி யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. நாங்கள் இன்னைக்கு வாத்து பிரியாணி, வாத்து பள்ளிப்பாளையம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதித்தி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கடலெண்ணெய் தாளிக்கறதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். புதினா தலை, மல்லித்தலை கொஞ்சம். இது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பேஸ்ட். ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இது வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். உப்பு, அதுக்கப்புறம் வந்து மில்கி மிஸ்லேருந்து கர்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினான நம்ம வாத்துக்கறி பாருங்கள். இன்னைக்கு வந்து இந்த வாத்தை வச்சு தான் நம்ம வந்து வாத்து பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், லெக் பீஸ் பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சிக்கன் லாலிபாப் தான் பார்த்துருப்பீங்க, வாத்து லாலிபாப் பாருங்கள். பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது, எப்போ செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. வாங்க இப்போ வந்து நம்ம கறி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த கறி வந்து கவுச்சி அடிக்கும். ஸோ நீங்கள் தயிர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ வந்து தயிர் ஊற்றி எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கெலாம் நம்ம வார்த்தை கழுவு தேவையில்லை. பிரியாணி செய்யும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணி கழுவிட்டிங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்களும் வந்து லெமன், இந்த மாதிரி தயிர் இதெல்லாம் போட்டு நீங்களும் க்ளீன் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி இப்படி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாத்தோட ஸ்மெல் போயிட்டு நமக்கு தயிர் ஸ்மெல் தான் வருது. இன்னொரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா சுத்தமாக அந்த கவுச்சியே இருக்காது. உங்களுக்கு நார்மல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாத்து ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆனியன், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. நம்ம வாத்தும் தயிரில் வந்து 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ வந்து வாத்தை கழுவி எடுத்துக்கலாம். வாங்க, 2 அல்லது 3 வாட்டி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கங்க. வாங்க இப்போ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். கறியிலேயே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால வந்து நீங்கள் எப்பயும் ஊற்றுறதோட ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஹோல் ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணாடி பதம் வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம வாத்து பள்ளிப்பாளையத்துக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வாங்க, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க தேவையான அளவு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூனுங்க. மெயினாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாத்தோட ஸ்மெல் அவ்வளோக்கா வராது. ஃபைனலாக வந்து உப்பு. இதுதாங்க நம்ம வாத்து பள்ளிப்பாளையம் செய்யறதுக்காக வெட்டிட்டு வந்திருக்க கறி. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் வந்து வெட்டிட்டு வந்துடுறோங்க. இவ்வளோதான் நம்ம வாத்து பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸ். இது வந்து சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலும் வதக்கிங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதில் புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழை வந்து இப்படி எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்காம விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கச்சல் ஸ்மெல் அடிக்கும். ஆனியனுக்கு அப்புறம் புதினா தழை ஆட் பண்ணி இப்படி நல்லா வதக்கிங்க. இப்போ வந்து நம்ம இதுலேயே வந்து மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கச்சல் வராத அளவுக்கு நல்லா இதையும் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம்.
தக்காளி கொஞ்சம் குயிக்காக வெந்து வர்றதுக்காக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் வெந்து வரும். தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மிளகா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளும் போடலாம். மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகாயை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி விட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா பேஸ்ட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். கறி நல்லா வெந்து வர்றதுக்காக தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கறி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வருங்க. புளிப்புக்காக வந்து உங்களுக்கு தக்காளி பழம் புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு புளிப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு நம்ம கடைசியில் அரிசி போடும்போது செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம வந்து புளிப்புக்காக லெமனும் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டில் கறி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா 250 கிராம் பிடிக்கும். டோட்டலாக வந்து நான் 500 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து 3 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் நான் வந்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சோறு வந்து தண்ணி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணுங்க. கறியும் ரைஸும் இப்படி தெரியற மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா தான் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக உங்களுக்கு வரும். தண்ணி நீங்கள் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா சாப்பாடு வந்து கொல கொலன்னு போயிடும். ரைஸ்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இது பிரியாணி ரைஸுங்கிறனால நீங்கள் 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னாவே போதும். உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வேகும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ பார்த்துட்டு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுக்கலாங்க. 2 சவுண்டு விட்டிங்கன்னா போதும். ஒன்று வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இன்னொரு சவுண்டு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. பள்ளிப்பாளையம் செய்யறதுக்கு இரும்பு சட்டி வச்சுக்கலாம். நாங்கள் எப்பயுமே நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், வாத்து பள்ளிப்பாளையம் எல்லாம் வந்து இரும்பு சட்டியில் தாங்க செய்வோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கம்மியாக ஊற்றுனீங்கனாவே போதும். வாத்தில் எண்ணெய் விடும். ஸோ நீங்கள் வந்து எண்ணெய் கரெக்டாக ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வணங்கணும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் சில்லி ஆட் பண்ணிடலாம். 20 மிளகா எடுத்துருக்கோங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால நாங்கள் 20 மிளகா எடுத்திருக்கோம். எப்பயுமே பள்ளிப்பாளையம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் செய்வார். இன்னைக்கு அந்த வீடியோக்காக நான் கிளறிட்டு இருக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி ஒரு சவுண்ட் வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். மல்லித்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி 1/2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இதையும் வணக்கி விட்டாச்சு. பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நான் சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு வந்து ஐட்டம்ஸே. வெங்காயம், மிளகா, மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு செய்யலாம். மல்லித்தூள் எதுக்கு போடுறோம்னா அந்த வாத்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்ம வாத்துக்கறி ரெடி ஆயிருங்க. வாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏங்க இது மிளகா கறி தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா கட்டினாத்தான் கறி உருண்டு வரும். ஓ சரி சரிங்க. தெரியாதுல்ல. சரி இந்த பக்கம் நான் பண்ணி உனக்கு கை வலிக்கும். ஓகே ஓகே நீங்க செய்யுங்க. வாங்க. நீதிமா
இப்படி பெரட்டணும். வந்து பக்கத்துல பாரு. ஆமாங்க, இந்த மாதிரி பிரட்டினாதான் டேஸ்ட் வருமா? அப்பதான் கறி நல்லா உருண்டு உருண்டு வரும். எப்பயுமே நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்களா? நான் சாப்பிடுவேனா? அதனால எனக்கு தெரியலீங்க. ஓகே, நானும் வந்து பக்கத்துலயே நின்று பார்த்து கத்துக்கிறேன். ம். கறியிலேயே தண்ணி விடும் கீர்த்தி. சரிங்க. அதுலயே கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணிக்கு பக்கமா கறியிலேயே தண்ணி விட்டுரும், உப்பு போட்டனையும். அது நல்லா அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பற்றிட்டே இருந்தோம்னா கறி டேஸ்ட் நல்லா நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். அதான் நீங்க எப்பயுமே நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம், வாத்து பள்ளிப்பாளையம் செய்யறதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, அது நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க. நமக்கெல்லாம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு 2 கிளறிட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நல்லா கறி உருண்டு வந்து அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணி வரலும் வணக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வணக்கினாதாங்க கறி வந்து டேஸ்ட்டாக வரும். நீங்களும் வந்து என்னையாட்ட சோம்பேறித்தனப்பட்டுட்டு தண்ணி உடனே ஊற்றிடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. அவர் பெரட்டுறாரு பாருங்க, இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. இதே வந்து நம்ம சூப்பு சளி பிடிச்சிருக்கு, சூப்பு எடுத்து குடிக்கணும்னா வேணா ஒரு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் பெரட்டி அந்த அந்த சூப்பை மட்டும் நல்லா எடுத்து நம்ம எடுத்து குடிக்கலாம். ஆமாங்க, வாத்து சூப்பும் குடிக்கலாமா? நாட்டுக்கோழி சூப்பு தானே குடிக்கணும். வாத்தும் குடிக்கலாம். சரிங்க, யார் யாருக்கெல்லாம் சளி பிடிச்சிருக்கோ வாத்து சூப்பு நீங்க இதே மாதிரி இதுல தண்ணி ஊற்றி தண்ணி இருத்து குடிச்சிங்கன்னா சளிக்கு வந்து நல்லதுங்க. இப்போ வந்து 2 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டீம் அடங்குனா நம்ம பிரியாணி எப்படி ரெடியா இருக்குன்னு பார்க்கலாம். வாத்து வந்து எங்க வீட்டுக்காரர் நல்லா பரட்டிட்டாரு. இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து இந்த டம்ளர்ல நான் 4 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கரெக்டா இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ட்ரை ஆச்சுன்னா நம்ம வாத்து பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிருங்க. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாத்து ஈரல் ஆட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் எப்பயுமே வாத்து ஈரல் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம். முதலே ஆட் பண்ணோம்னா நம்ம வணக்குக்கு கிளறுக்கு எல்லாம் கூலாட்டு போயிருமாமா. அதனால நாங்கள் வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவோங்க. ஓகே கீர்த்திமா, எல்லா வேலையும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கு, கொஞ்சம் உப்பு போடுங்க. போட்டாச்சு. இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு வச்சு மூடிடலாம். தட்டை வச்சு ஏன் மூடுறோம்னா கறி அப்பதான் நல்லா வேக்காடு பிடிச்சி நல்லா வெந்து வரும், இல்லைன்னா வேக்காடு பிடிக்காது. சரிங்க. ஏங்க அவ்வளோதானா? இப்போ தட்டு போட்டு மூடிடலாமா? இல்லை, நானும் ஒருக்கா உப்பு எப்படி எந்த அளவுக்கு இருக்குன்னு நானும் செக் பண்ணிக்கிறேன். உன்னை நம்ப முடியாது. சரி, செக் பண்ணி. உப்பு கம்மியா இருக்குன்னு போட்டு சொல்லிடுவேன். ஏங்க நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? நான் மூடி வச்சிடலாம். ஓகே, மூடி வச்சுட்டா எவ்வளோ நேரத்தில் கறி ரெடி ஆகும்? எதுக்கு மூடி வைக்கணும்னு தெரியுமா? கறி நல்லா வெந்து வரக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அப்பதான் நல்லா கறி வேக்காடு பிடிச்சி நல்லா கறி நல்லா வெந்து வரும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் வந்து கலரி விட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நீக்கி கிளறி விடணுங்க, இல்லை அடியில் வந்து பிடிச்சிரும். இல்லை கீர்த்திமா, ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் எடுத்துக்க. ஓகேங்க, அவர் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரியாணி விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க எப்படி உதிரி உதிரியா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இதை வந்து ஒரு பெரட்டிக்கலாம். அப்பதான் வந்து மேல இருக்க மசாலாம் நல்லா எல்லாத்துலயும் மிக்ஸ் ஆகும். எவ்வளவு பெருசு இருந்தது, எவ்வளவு துணுடாயிருச்சு பாரு. ஆமா, எவ்வளவு சுண்டிருச்சு. நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீக்கி பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, இப்ப நம்ம நீக்கி பார்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பாருங்க, நம்ம ஊத்துனதுக்கு கொஞ்சம் சுண்டி இருக்கு. இன்னும் வந்து தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ மறுபடியும் நம்ம அகைன் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி
நம்ம வாத்து பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து கிரேவியோடய நாங்கள் நிறுத்திடுவோங்க. அப்பதான் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ ஃபைனலா இதில் நம்ம வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிடலாம். மல்லித்தலை வந்து நிறையவே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து வேற பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இரும்பு சட்டியிலே வச்சிருக்க கூடாது, அந்த கழும்பெல்லாம் இறங்கிரும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க வந்து இதை வச்சு சாப்பிட முடியாது. நீங்க செஞ்சுட்டு வேற பவுல்ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். வாங்க இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தாங்க சட்டி பெரட்டல். ஒயிட் ரைஸ் வச்சு பெரட்டணும். இன்னைக்கு நாங்கள் ஒயிட் ரைஸ் செய்யல. பிரியாணிக்கும் இந்த பள்ளிப்பாளையத்துக்குமே காம்போ சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் ஒயிட் ரைஸ் செய்யல. ஒயிட் ரைஸ் வச்சு இந்த சட்டி பெரட்டல் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சட்டி பெரட்டல் வந்து என் பையன், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் 3 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாத்து பள்ளிப்பாளையம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். பாருங்க பள்ளிப்பாளையம் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. வாங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி பாருங்க, லெக் பீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. எனக்கே 2 லெக் பீஸாங்க. சரி, உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, நம்ம எல்லாம் வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்த்து பள்ளிப்பாளையம் வச்சுக்கலாங்க. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதோ பார்த்துக்குங்க, லைட் பண்ணிடலாம். லெக் பீஸ் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சாப்பாடு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். கவுச்சிலே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து தயிர் ஊற்றி க்ளீன் பண்ணீங்களா, சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து வாத்து பள்ளிப்பாளையம் இதுதான் கழுத்துங்க. கழுத்து வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன் தெரியுமா? கழுத்து எலும்பு தான் வந்து சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் மென்னலாம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வாத்தே பிடிக்காதுங்க. இவர் தான் இருந்துட்டு வாத்து நீ சாப்பிட்டு பாரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க. ஸோ இப்போ நான் சாப்பிட்டது வந்து வாத்துக்கறி தான். மாதம் 2 தடவை நாங்கள் வந்து வாத்துக்கறி எடுத்து செஞ்சுருவோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அஜிக்குட்டி எப்படி இருக்கு? ஓகே செல்லம். பிரியாணி வந்து அம்மா செஞ்சேன், பள்ளிப்பாளையம் வந்து அப்பா செஞ்சாங்க. எது நல்லா இருக்கு, பிரியாணியா பள்ளிப்பாளையமா? ஏய், எப்பயுமே வந்து அவள் அப்பா செல்லங்க, அதனால அவங்க அப்பா செஞ்சதா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவா. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கு. நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாத்து பிடிக்கலின்னு யாரும் நினச்சி கவுச்சின்னு நினச்சி யாரும் எடுக்காமல் இருந்துடாதீங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மஸ்ட் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அளவு வச்சே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியும் சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாத்து பிரியாணியும் சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. வாத்து பள்ளிப்பாளையம் சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அதித்தி குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.